பிறந்ததுலேருந்தே கண்ணில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. இருந்தாலும் நாங்க ஏதாவது கோவிலுக்கு போணும்னா நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பதிவுகள்லாம் நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. குழந்தை ஒரு 5, 6 வயசு உள்ள ஒரு குழந்தை. கண்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவால்ல. பள்ளிக்கும் போறாங்க. இருந்தாலும் எங்களுடைய திருப்திக்கு நீங்க ஏதாவது கோவில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன கோவில் திருக்காராயில். திருக்காரவாசல்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே கண்ணாயிரநாதர். கண்கள் 1000 உடைய நாதர். கண்ணாயிரநாதர். அம்பாளுக்கு பேரு கைலாய நாயகின்னு பேரு. வழக்கமா சமயபுரம் மாரியம்மன சொல்லுவாங்க. 1000 கண்ணுடையாள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நீ என்ன தப்பு பண்ணாலும் அம்பாளுக்கு தெரியாதுன்னு நீ நினைக்காத. நான் அந்த பக்கம் போய் பண்றேன். வெளியூர்ல போய் பண்றேன். யாரும் பார்க்காதப்ப பண்றேன்லாம் நீ நினைக்காத. நீ பண்ற அத்தன பாவத்தையும், நீ செய்யற அத்தன தப்பையும் சமயபுரம் மாரியம்மன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். ஏன் 1000 கண்ணு அவளுக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. எல்லா தப்பையும் பண்ணிட்டு, அம்பாளே என்ன நல்லா வச்சுக்கோன்னுலாம் வேண்டுறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. அதனால தான் சொன்னாங்க, அவள் 1000 கண்ணுடையாள். சமயபுரம் மாரியம்மனுக்கு பேரு. அப்படி கண்ணாயிரம் உடையார். சிவபெருமானுக்கு 1000 கண்ணு. அங்க போய் நீங்க ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு கூட ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, முறையான மருத்துவ சிகிச்சையோடு இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப அழகா நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது. சேர்த்தானே தீவினை தேய்ந்தர் தேவர்கள் ஏத்தானே ஏத்து நன்மா முனிவர்க்கு இடர் காத்தானே கல் வயல் சூழ் திருக்காராயில் ஆர்த்தானே என்பவர் மேல் வினை ஆடாவே. யார் ஒருவர் திருக்காராயில் கண்ணாயிரநாதரை வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்ம வினை எதுவும் செய்யாது என்று நம்முடைய தேவார பதிகம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. நான் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கோவில்கள் கொடுப்பேன். இந்த கோவில்களுக்கு போங்க, வேண்டிக்கங்க, நல்லவங்களா இருங்க அப்படின்னு. இது குழந்தை தானே, அதனால நீங்க பெருசா உங்க உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு அங்கங்கெல்லாம் நீங்க அலைய வேணாம். இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது குழந்தை வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஒரு முறை அந்த கோவிலுக்கு போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு கண்ணாயிரம் உடையார்கிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கூட ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.